டே 30 ஸ்லீப் வெல். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒழுங்காக தூங்கலாம், நெக்ஸ்ட் டே ஒழுங்காக ஓடாது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆவரேஜாக ஒரு அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 ஹவர்ஸ் தூங்கணும். ஸோ அதுதான் ஆவரேஜ் டைம். ஸோ அது கம்மியாக தூங்கினாலும் உடம்பு டயர்ட் ஆகும். மினிமம் 7 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ். ஸோ அதுவே இனஃப். நம்மளில் நிறைய பேர் தூங்குறோமான்னு கேட்டால் தூங்குறதில்ல. அதுவும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மிட் நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருக்குது. மிட் நைட் மீன்ஸ் 12, 1, 2. ஸோ அது வரைக்கும் நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பீங்க மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு. ஃபுல் டே மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது வந்து கண் ரொம்ப ரொம்ப எரியும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி மந்தமாக ஃபீல் பண்ணும். ஒரு 3 விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை ஒரு 45 மினிட்ஸோ மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், எந்த ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ண மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை திங்க் பண்ணலாம். உங்கள் கூட ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா சாப்பிட்ட உடனே நம்ம எல்லாருமே உடனே படுத்த உடனே தூங்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. பெட்டுக்கு போகிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த ஒரு கேட்ஜெட்டும் கிடையாது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமே ஷெட்யூல் பண்ண போறீங்க. ஸோ புக் ரீட் பண்ணுறதோ, இல்லை உங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதோ, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணுறதோ, ஸோ அந்த விஷயம் பண்ண 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ணோம், ஸோ ரைட்டாக பண்ணோமா, தப்பாக பண்ணோமா, நம்ம எங்கே தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், ஏன் இந்த தப்பு பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி டேவை பற்றி திங்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே தப்பு பண்ணக்கூடாதுல்ல. நம்ம ஒழுங்கா தூங்கலாம் ஒரு 3 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண் எரியும். ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆகிடும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் முடிக்க முடியாது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் முடிக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் ஒழுங்கா தூங்கலாம். அது வந்து 2 ஹவர், 3 ஹவராக கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸாக பண்ண முடியாது. ஸோ நம்ம கண் எரியுதுனால நம்ம அந்த விஷயத்த ஒழுங்கா பார்த்து செய்ய முடியாது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மந்தமாக இருக்கும். ஸோ தூங்கலேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணெல்லாம் அப்படி இறுகி போன மாதிரி இருக்கும். பயங்கரமா எரியும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலும் மினிமம் 5 to 10 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுவோம். ஸோ திரும்பி கண் எரியுது, மந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். திரும்பி உட்காந்துருவோம். ஸோ அதனால் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூக்கத்த தூங்குங்க. நெக்ஸ்ட் டே ஒழுங்கா போகணும்னா, இன்றைக்கி நம்ம ஒழுங்கா தூங்கணும், ஒழுங்கா சாப்பிட்ணும். ஸோ அதனால் ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா தூங்குங்க. ஸோ அவ்வளோதான். டே 30 இது நம்மளோட லாஸ்ட் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவி. பாய்.